ஹலோ கைஸ், நான் உங்கள் பூஜா. குக்கிங் மினி vlog பார்க்கலாமா? லாஸ்ட் வெனஸ்டே எடுத்தது. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, நீங்கள் கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டிங்க ஆனால் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை அடிச்சிட்டா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் பழகலை. இந்த வெனஸ்டே விநாயகர் சதுர்த்தி, அப்படியே வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம். ஸோ வெனஸ்டேலேருந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பழக்கம். எங்கள் வீட்டில் இதுதான் பழக்கம். நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணிட்டேன்னா, அன்னைக்கு வெனஸ்டே நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். இந்த வேற அடிக்கடி கேமியோ ரோல் பண்ணுது. சாம்பாருக்கு டக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு கடையிறதுக்கு மத்தெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. இந்த விஸ்கிலேயே வேலையை முடிச்சிடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பெண்கள் எப்பயுமே வேலையை எப்படி சுலபமாக முடிக்கணும் அப்படின்றது தான் பார்ப்போம். அந்த வகையில் இண்டஸ் வேலியோட ரைஸ் ஸ்ட்ரெயினர் எங்களுக்கு வரப்பிரசாதம். ரைஸ் நல்லா பாயில் ஆகி வந்ததும் ஈஸியாக எந்த ஒரு கருத்துணியும் இல்லாமல் நான் வடித்து எடுத்துருவேன். நார்மலான பாத்திரத்தில் நீங்கள் தட்டு போட்டு வடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சைடில் ஒழுவோம். அவசரத்தில் வடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாட்டியாக நம்ம கையில் ஊற்றிப்போம். ஆனால் இதில் இந்த ப்ராப்ளமே கிடையாது. வெசல் லிங்க் நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் நல்லா எலஸாக இருந்துச்சு, அதை பொடியாக அரிஞ்சுக்கிட்டேன். முருங்கைக்காயை சாம்பார் பண்ணிட்டேன். இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டே இருக்குல்ல, எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கத்திரிக்காயை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணிட்டேன். அம்மா சிக்கன் தொக்குக்கு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி மட்டும் தூவ சொன்னேன். சிக்கன் தொக்கும் சாம்பாரும் ஒரு அல்டிமேட்டான லஞ்ச் காம்போ. பிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. பாய்.